aspirant, daily current affairs analysis ரொம்ப ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி பார்லிமெண்ட்டை ஷேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தட் இஸ் த 4 stars of destiny written by எக்ஸ் ஆர்மி சேர்பர்சன். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த புக் ஆத்தர்ஷிப்புக்கான ஒரு கைட்லைன்ஸை இஷ்யூ பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, த நரவன் மெமோயர் இட்ஸ் அ கான்ட்ரவர்சி. என்ன கான்ட்ரவர்சி? இண்டோ சைனா வார், டோக்லாம் இஷ்யூல, நாட் சைனா வார், இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது, டோக்லாம் வேலியில் நடந்துட்டு இருக்கும்போது, the then chief army முகுந்த் மனோஜ் நரவனே அவருக்கு சரியான சப்போர்ட் இல்லாததுனாலையும், அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாததுனாலையும், ஸ்ட்ராட்டஜிக்கான டெசிஷனை எடுக்க முடியல அப்படிங்கிறத டிஸ்கிரிப்டிவா கொடுத்திருக்காரு இந்த புக்ல அப்படிங்கிறத லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட் அட்ரஸ் பண்றாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து நிறைய இஷ்யூஸ் நடந்தது. ஸோ அப்ப தட் இஸ் அன்பப்ளிஷ்டு புக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஓவர் அ இயர் இது வந்து ரிவ்யூல இருந்திருக்கு. 2020ல இருந்து பெண்டிங்லயே இருந்த ஒரு புக்கு. ஸோ இந்த புக்ல முக்கியமா இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல், எல்ஏசி ஸ்டாண்ட் ஆஃப் வித் சைனா அண்ட் ஆல்சோ வித் அக்னிபாத் இந்தியன் ஸ்கீம். ஸோ அப்போ வந்து ஆப்ரேஷனலி எப்படி சென்சிட்டிவான ஒரு விஷயம், பொலிட்டிக்கலா வந்து எப்படி இஷ்யூ ஆனது அப்படின்றத அதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரி ஆஃபீஸ் ஆர்மி பர்சோனல் இருக்காங்க அப்படின்னா, அவங்க சர்விங் பர்சோனல் வந்து ஒரு புக் எழுதுறதுன்றது ஏன் இவ்வளவு ஸ்க்ரூட்டினைஸ் ஆகுது? ஏன் இவ்வளவு ஸ்க்ரூட்டினைஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவிலியன் எழுதுனா அது வந்து கவர்ஸ் அண்டர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இட்ஸ் மை ரைட் அண்ட் ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஃப்ரீடம். இட்ஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஆர்டிகல் 19 வரும். அந்த ஆர்டிகல் 19 அந்த ஃபண்டமெண்டல் ரைட் இந்த ஆபீஸ் பர்சனலுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க தே ஆர் பவுண்ட் பை செக்ஷன் 21 ஆர்மி ரூல்ஸ் 1954. ஸோ அப்ப அவங்க வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர், சர்வீஸ் மேட்டரை பப்ளிக் கிட்ட கொண்டுட்டு வந்தாலும் அதுக்கு அவங்க ப்ரையாரா சென்ட்ரல் கவர்மெண்டோட சாங்ஷனோ பெர்மிஷனோ வாங்கணும். அதே மாதிரி ரிட்டையர்டு பர்சனலா இருந்தா அவங்களுக்கு அந்த ஆர்மி ஆக்டோ ரூலோ வந்து அப்ளை ஆகாது. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரீ கிளியரன்ஸும் தேவைப்படாது. பட் இருந்தாலும் there is one important thing that it cover under Official Secret Act 1923. ஸோ அது வந்து அப்ளைஸ் ஃபார் லைஃப். அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 அப்ளை ஆகும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் வெரி கிரே அண்ட் வி டோன்ட் ஹாவ் அ கிளாரிட்டி. வாலண்டரி சப்மிஷன் வந்து ப்ரிகாஷனரி நார்ம்ன்றாங்க. அப்ப ரிட்டையர்ட் ஆஃபீஸ் பேஸ் ஒன்லி எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லீகல் ஜியோபட்ரி அண்டர் OSCA. அதாவது அவங்க ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு கொடுக்கப்படுறதுதான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லீகல் ஜியோபடி. ஸோ தட் இஸ் அனதர் இஷ்யூ. அதே மாதிரி the 19-year shadow. ஸோ மேஜர் ஜெனரல் VK சிங்கோட அஃபிஷியல் செக்யூரிட்டி ஆக்ட் கேஸ் வந்து 2007 புக்ல இருந்தது. ஆஃப்டர் 19 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து வர ஆரம்பிச்சது. அதுதான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ஜியோபடின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரியான ப்ரொலாங்டா ஒரு விஷயத்த பண்ணும் பட்சத்துல இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணது. ஏன்னா இது எப்ப நடந்தது? 2010 அந்த பீரியட்ல. ஸோ தட் இஸ் அகைன் த கேஸ் ஹைலைட், திஸ் கைண்ட் ஆஃப் கேஸ் ஹைலைட் தான் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம் இன் ஹேண்ட்லிங் சச் மேட்டர்ஸ். ஸோ அதனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சர்வீஸ் ரூலை சிந்தசைஸ் பண்ணும், OSA ப்ரொவிஷன் அண்ட் 2021 பென்ஷன் ரூல்ஸ் இது எல்லாத்தையும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் வி ஷுட் கிரியேட் அ கிளியர் புரோட்டோகால் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் பண்ணல. ஓகே, ஸோ ஹை லெவல் மீட்டிங் இதுக்காக நடந்திருக்கு. ஸோ இந்த கிளியரன்ஸே வந்து அனாமலி. ஸோ இது வரைக்கும் கிளியரன்ஸ் ஆன அப்ப பாத்தீங்க அப்படின்னா RTI டேட்டா ரிவீல்ஸ் தட் 35 books submitted between 20 to 24. அப்ப ஜெனரல் நரவன்ஸ் மெமோயர் வந்து பெண்டிங், அது மட்டும்தான் ஒரு ஒன்லி பெண்டிங் manuscript.
ஸோ அப்போ ஒரு சிங்குலாரிட்டியில ஒரே ஒரு புக் மட்டும் பெண்டிங் ஆயிருக்கு. அப்ப அது ஒரு அனாமலி தானே கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கான அப்ப அந்த புக்கோட ஸ்பெகுலேஷன்ஸ், அப்ப அது ஒரு பொலிட்டிக்கலி சென்சிட்டிவான சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ திஸ் புக் இஸ் பெண்டிங். கான்ஸ்டியூஷன்ல பார்க்கும்போது ஆர்டிகல் 19 இது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏ, ஃபண்டமெண்டல் ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ். Express ideas என்றப்ப my speech, my belief, my faith, whatever it is, I have all the rights to express. At the same time national security வரும்போது அது வந்து ஆர்டிகல் 19 கிளாஸ் 2ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அப்சல்யூட் கிடையாது. அப்சல்யூட்னா என்ன? வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி கிடையாது. பட் இட் ஹாஸ் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் for national security. If it affects the sovereignty, integrity, அது affect ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு that creates the limit ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது next issue is first ever protocol for Vande Mataram. So Union Home Minister வந்து recently they issued a comprehensive protocol on guidelines for the national song. ஸோ இப்போ வந்து இது ஒரு 6 ஸ்டான்ஸா வெர்ஷன், 3 minutes 10 seconds. இது வந்து பிஃபோர் நேஷனல் ஆந்தம், எந்த ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம், அந்த நேஷனல் ஆந்தத்துக்கு முன்னாடி இந்த வந்தே மாதரம் போடணுன்றாங்க, ஆடியன்ஸ் நிக்கணும்ன்றாங்க. 150th ஆனிவர்சரி ஆயிடுச்சு வந்தே மாதரம், அதனால இதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, முதல்ல ஆர்டர் ஆஃப் ரெண்டிஷன், ரெண்டு நேஷனல் ஆந்தம் நேஷனல் சாங் ரெண்டுமே டுகெதர் இட் ஷுட் பிளே பண்ணும் பட்சத்துல வந்தே மாதரம் ஷுட் பி ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது ஃபுல் 6 ஸ்டான்ஸா வெர்ஷனும் பாடணும், மஸ்ட் பி ரிப்பீட்டட் ஃப்ரம் 2 ஸ்டான்ஸா கன்வென்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து 2 ஸ்டான்ஸா கன்வென்ஷனா எங்கேயாவது வந்தே மாதரம் பாடுறாங்கன்னா 2 ஸ்டான்ஸா தான், ஆனா இப்போ ஃபுல் 6 ஸ்டான்ஸாவும் பாடணும்னு சொல்றாங்க. And then compulsory at the president government arrival, civil investitures, flag unfurling and presidential address, இதெல்லாம் compulsory. So audience வந்து shall stand to attentionல இருக்கணும். சினிமா ஹால்ஸ் வந்து exempted, அங்க வந்து கிடையாது. So school கண்டிப்பா வந்து mandatoryன்றாங்க. Advice to begin the day work with community singing of Vande Mataram. ஸோ அது வந்து மெயினா ஒரு சிவிக் லைஃப்ல மெயினா இருக்கணும். பியாண்ட் செரிமோனியல்ல மட்டும் இல்லாம இது வந்து ஹேபிட்டா பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லாங் டேர்முக்கு இட் வுட் சப்போர்ட்ன்றாங்க. முதல்ல இத்தனை வருஷத்துல ஆல்ரெடி இதே நேஷனல் சாங் நேஷனல் ஆந்தம் இருக்கும் பட்சத்துல ஏன் நம்ம வந்தே மாதரம் இத்தனை வருஷமா இந்த மாதிரியான ப்ரொவிஷன்லாம் இல்லாம நேஷனல் ஆந்தம் மட்டும் பாடுறோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி இது எல்லாமே வந்து ஒன் மெஜாரிட்டி பீப்புளோட கல்ச்சரல் அஃபினிட்டி இருக்கிறதா இருக்குது. இந்தியா அப்படின்றது என்ன? டைவர்சிட்டி. டைவர்சிட்டின்றது பெரினியல் டைவர்சிட்டி. அந்த டைவர்சிட்டியை நம்ம எதையுமே வந்து ஸ்ட்ரக்சரே பண்ண முடியாது, அது டீப்பனா போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாரோட கம்யூனல் கல்ச்சரல் அனானிமிட்டி எல்லாத்தையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருத்தவங்களை வந்து ஒரு முஸ்லீம் மைனாரிட்டியோ ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ ஒரு சீக்கியோ வந்து நீ லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி டெய்லியும் சொல்லு அப்படின்னு சொல்றது இட் இஸ் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் வேல்யூ. அந்த ஒரு ரீசனாலதான் வந்தே மாதரத்தை வந்து 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடுங்க, தேவைப்படுற இடத்துல பாடுங்க அப்படின்றத கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது சொன்னது. ஸோ பட் அதை வந்து இப்போ ஓவர்ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 year ஆஃப் வேக்யூம் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வர வரைக்கும் வந்தே மாதரம் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ரெசல்யூஷன் ஆஃப் 1950ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாரல் கமிட்மெண்ட் வேணும்னா பாடலாம், பொலிட்டிக்கலா வேணும்னா பாடலாம், ஆனா இட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி ரூல். இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ரெசல்யூஷன்ல கொண்டு வந்தது. சட்டப்படி இது எங்கேயும் பாடணும்ன்றத கட்டாயப்படுத்த கூடாது அப்படிங்கிறத அப்ப எழுதுறாங்க. சோ அப்ப 2026 இப்ப இது என்ன பண்றாங்க, இத ஆபரேஷனா கட்டாயப்படுத்துறாங்க. என்ஃபோர்சபிள் புரோட்டோகால், என்ஃபோர்ஸ் நிச்சயமா இதை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. ஓகே, 2 ஸ்டான்ஸா கன்வென்ஷன், அதாவது என்னன்னா 2 ஸ்டான்ஸான்றது முஸ்லிம் மெம்பர்ஸ் எல்லாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. 1950 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க.
எதுக்கு? ஏன்னா லேட்டரா வந்து மதர்லேண்ட் அப்படின்னா எதுனா இந்த தாய் மண் அப்படின்றது மதர்லேண்ட்ன்றது தே ஆர் அட்ரிபியூட்டட் டு காடஸ் துர்கா, லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி. அப்ப இந்த மதர்லேண்ட் வந்து காடஸ் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினா ஒரு முஸ்லீம் ஆகிய நான், ஒரு கிறிஸ்துவர் ஆகிய நான் என்னுடைய மதர்லேண்ட நான் எப்படி சொல்லுவேன்? Why you want me to spell that this motherland is only contributed to Lord Mother Durga Saraswati அப்படின்னு சொல்லி Muslims எல்லாரும், not only Muslims, all the minorities raise the voice. And of course it is our constitution objective is the inclusion, every fraternity, brotherhood. இதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அதனால அதை வந்து நம்ம பாடக்கூடாது அப்படின்றத அக்செப்ட் பண்ணும். ஸோ இதை என்ன சொல்றாங்க, பிஎம் வந்து இந்த டிவிஷன் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் த சாங் அது வந்து கண்ட்ரியோட பார்ட்டிஷன் குறிக்கிறது. ஸோ பொலிட்டிக்கலி சார்ஜ் பண்ணி ரீஃப்ரேம் பண்றது. ஸோ இப்ப ஆல் 6 ஸ்டான்ஸாஸும் பாடணும் எக்ஸ்பிளிசிட் அப்படின்றாங்க. ஸோ பொலிட்டிக்கலா என்ன சொல்றாங்க, 20 டிசம்பர்ல வந்து ஒரு 10 hour டிபேட் நடக்குது. எப்ப? 2025ல. எதுக்கு? வந்தே மாதரம் பத்தி. Jan 2026 வந்து 150th anniversary. So Home Minister directly issued the protocol 2026ல வெஸ்ட் பெங்கால்ல அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா we have to have a elections. அப்ப கல்ச்சரல் நேஷனலிசம்ன்றது டைரக்டா அசர்டன் ஆகுது இங்க. ஏன்னா இந்த எதனாலனா இந்த வந்தே மாதரம் யாரு எழுதுனது? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. எங்க இருந்து ஆரிஜின்? எங்க? வெஸ்ட் பெங்கால். அப்ப அது கல்ச்சரலா அசர்ஷன் பண்றாங்க. சோ செக்யூலரிசமா கல்ச்சரல் நேஷனலிசமா? திஸ் சாங் வித் எக்ஸ்பிளிசிட்டா இது வந்து ஹிந்து ஐகான். அப்போ இட் சேலஞ்சஸ் த ரிலிஜியன் பிளைண்ட் ஸ்டேட்ஸ். கண்டிப்பா இல்லையா? சோ அப்ப there is an ongoing debate between western secularism and Indian secularism. western secularismனா ஸ்டேட் நியூட்ரலா இருக்கும். இந்தியால செக்யூலரிசம்ன்றது என்ன? ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி ஈக்குவலி. State shall not promote any one religion of their own. State shall not pay their tax to promote any religion. அதுதான் Indian secularism. So அப்ப that is an idea. Next, Arctic faces invasion by 2554 alien plant species. So அப்ப 2554 நான் நேட்டிவ் வாஸ்குலர் பிளான்ட் ஸ்பீஷியஸ் இங்க ஆர்டிக் கிளைமேட்ல சர்வைவ் ஆகுதுன்றதையும், ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் டூரிசம் அதிகமா வந்திருக்குன்றதையும் ரிசர்ச் ஃபைண்டிங்ல சொல்லியிருக்காங்க. 14,000 alien plant species analyzed for Arctic climate. So 51 million across concurrence record இருக்குன்றத சொல்றாங்க. Alien species that could survive even in the remote Svalbard. ஓகே, இதுல வந்து என்னன்னா பிரைமரி ரூட் வந்து இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட் சீட்ஸ் எல்லாமே எங்க இருந்துன்னா இந்த வெஹிக்கல் டயர்ஸ், கார்கோஸ், டூரிசம்னால போகுது. 43% of the routes remain unknown. ஸோ அது அன்னோனாவே இருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் பேரியர்ஸ், ஆர்டிக் ஃபார்மிங்ன்றது 4 times faster than global ஆவரேஜ்ல கிளைமேட் டெம்பரேச்சர்லாம் அதிகமாகும் போது டூரிசம், ஷிப்பிங் ரூட்ஸ், அந்த ரிசோர்சஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த சீடு, அங்க இருக்கக்கூடிய சீடு வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளைமேட் சூட்டபிலிட்டி பிளஸ் இந்த ப்ரெஷர் இது ரெண்டுமே வந்து ரிஸ்கா இருக்கு. 2 directional pressure on tundra. ஸோ முதல்ல வந்து டைவர்சிட்டியா அஃபெக்ட் ஆகுது, ஹியூமன் டிரான்ஸ்போர்ட்னால டெம்பரேச்சர் இன்வேட் ஆகுது, borealum expand ஆகுது, நேட்டிவ் ஃபாரஸ்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் நார்த், எண்டமிக் ஆர்டிக் ஸ்பீஷியஸ் கம்ப்ரஸ்ட். ஸோ திஸ் ஆர் த இஷ்யூஸ். இக்காலஜிக்கலா என்ன ஆகுது? எண்டமிக் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பயோட்டிக் ஹோமோஜனைசேஷன் ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் மட்டும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஷர்ப்ஸ் வந்து அப்சர்வ் மோர் ஹீட். ஸோ அதனால லோக்கல் வார்மிங் ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ பெர்மாஃப்ரோஸ்ட் தான் நடக்குது. ஃபுட் சோர்சஸ் அஃபெக்ட் ஆகுது இங்க அப்படின்னு சொல்றாங்க. 16th Finance Commission recommendation, Aravind Panagraya submitted its report and that is accepted by the central government. So vertical devolution எவ்வளோ, horizontal devolution எவ்வளோ grant கொடுக்கணும், இதெல்லாமே அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 41% shares,
ஸ்டேட்டோட ஷேர் வந்து இன் டிவைசபிள் பூல்ல சென்ட்ரல் டாக்ஸ்ல இருந்து 41%. ஸோ 18 ஸ்டேட்ஸ் வந்து டிமாண்ட் ஃபார் 50%. அதே மாதிரி ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஃபார் ஓவர் 2/3 ஆஃப் த நேஷனல் டோட்டல் நான் டெட் ரெவென்யூஸ் அதுவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் ரெக்வயர் அடிக்வேட் ஃபண்ட் ஃபார் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நேஷனல் ப்ரையாரிட்டிஸ். ஹரிசாண்டல் ஃபார்முலா அப்படின்றது பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ, அவங்களுடைய பாப்புலேஷனு, அதுக்கப்புறம் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், அந்த ஏரியா. ஒரு ஸ்டேட்ல இந்த 4 காம்பனண்ட்டையும் பொறுத்து தான் அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்கணும்ன்றது. கிராண்ட்ஸ் அண்ட் பிஸ்கல் ரிஃபார்மெண்ட், லோக்கல் பாடிக்கு கிராண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹீட் வேவும் லைட்னிங்கும் நோட்டிஃபை டிசாஸ்டரா கொண்டு வந்திருக்காங்க. ரெவென்யூ டிஃபிசிட் வந்து லிமிட்டட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கிறதுனால அதை கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ டிஃபிசிட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் டிமாண்ட் மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் தெலுங்கானா தே டிமாண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஸ்டேட்ஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அதை ஜிடிபி அஸ் அ கிரைட்டீரியாவா கொடுக்கணும்னு சொல்றாங்க. பட் தட் வாஸ் அக்செப்டட் வித் ஒன்லி 10% வெயிட். ஸோ அதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்க்டிக் ஆம்பிளிஃபிகேஷன் and its cascading geophysical and ecological consequences with particular reference to the phenomenon of borealization and the threat of invasive species. So உங்களுக்கு இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸா வேணும் இல்ல டெஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா